அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று கொஞ்சம் விருந்துன்றனால காலையில் எழுந்திரிக்கவே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இருந்த சாப்பாடை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸ்நாக்ஸும் இருந்ததே அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கும் பார்த்தீங்கன்னா அதே சாப்பாடு தான். கொஞ்சம் தேங்காய் சாதம் மீந்து இருந்துச்சா, அப்புறம் சாம்பாரும் இருந்துச்சு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா புளி ஊற்றி கட்டுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறேன். காலையிலேயே வந்துட்டு ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு, அதை வந்துட்டு ஓடிஜியில் வச்சுட்டேன். கடகடன்னு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். நேற்றே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. அது என்னமோ ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அதே மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பெண்ட் ஆயிரும்ல, அந்த மாதிரி தான். அப்புறம் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலே நெக்ஸ்ட் டே ஃபீவர் வந்துடும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஃபீவர் வந்துருச்சு. சரி அஃப்ரீனத்தா வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த கட்டின சோறு மாதிரி செய்வோம்ல, அது ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா நம்ம புளிசோறு செய்வோம்ல, அதே மாதிரி தான். கடுகுளுந்த பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு புளியை வந்துட்டு திக்காக கரைச்சி ஊற்றிட்டு அந்த சாம்பார் இருக்கும்ல தால்ச்சா, அதை வந்துட்டு ஊற்றிட்டு நல்லா கோச்சதுக்கப்புறம் தேங்காய் சாதத்தை போட்டு பரட்டணும்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களாம் ட்ரைவிங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கு அப்பளம், சிக்கன் பக்கோடா அதெல்லாம் கூட நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் முட்டை பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். ஏன்னா நேற்று ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் முட்டை எல்லாமே இருக்காதுல்ல, அதனால கண்டிப்பாக முட்டை பொரிச்சு சாப்பிட்டாச்சு. இங்கிட்டு ப்ரௌனியும் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. அண்ணன் நேற்று வந்துட்டு இந்த துணி காய போடுவோம்ல, அந்த கம்பி ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே காய போடுறது ஒரு மாதிரி வீடே வந்துட்டு ஒரு மாதிரி காமிக்கும்ல, அதனால் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இல்லைன்னா 3வது மாடி போய் காய போடணுமா, அப்புறம் குட்டியை விட்டுட்டும் போக முடியாது, தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. இது என் அண்ணன் மச்சியோட கிஃப்ட்டுன்னு வச்சுக்கலாம், அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அதனால அங்கிட்டு காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டு எப்பயும் போல தான் வீடெல்லாம் நீட் பண்ணி முடிச்சாச்சு. நேற்று சாப்பாடுன்றனால இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வேலை இல்லை, அதனால நமக்கு ரெஸ்ட்டு, நம்ம கிச்சனுக்கு ரெஸ்ட்டு, அவ்வளோதான்.